ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹர்ஷனி சேனல். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா காலையிலேருந்து ஒரே மழைங்க. இன்றைக்கி ரேண்டம் விளாக்காக தான் உங்களுக்கு போடுறேன். நான் காலையில் கோலம் போடுறதுலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். பார்த்திங்கன்னா மழை தண்ணி எங்கே பார்த்து தேங்கியிருக்கு பார்த்திங்களா. ஒரு குளிர் மழை இது தாங்கலை. எப்போவுமே ஒரு காஃபி காலையில் உங்களுக்கே நான் நிறைய விளாக்கில் சொல்லியிருக்கேன். தூங்கி இந்த செடிகள் இந்த பூக்களை பார்த்துட்டு அந்த ஊஞ்சலில் உட்காந்து ஒரு கப் காஃபி சாப்பிட்டு தான் மற்ற வேலைகளுக்கு போவேன் நான். மழை அதிகமாக இருந்தனால ஒன்றும் பண்ண முடியல. கிருத்திகா காலையில் கோலம் போட்டு நீ ஊஞ்சலில் உட்காராதம்மா, இன்றைக்கி ரொம்ப கூலிங்காக இருக்குது அப்படின்னா சரின்ட்டு வெளியிலே வரல நான். அவளே இந்த வீடியோலாம் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தா. இந்த பார்த்திங்க அப்படின்னா அந்த சங்குப்பூ இடம் தேடுதுங்க கொடி. நானும் அது எங்கே கட்டி விட்றது, அது பந்தல் போடவும் என் வசதி கிடையாது நமக்கு. கொடி இந்த மாதிரி அலப்பாயக்கூடாது இடம். அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும்னு யோசிச்சுட்ருக்கேன். யார் வீடியோ பார்க்குறவங்க யாராவது ஒரு ஐடியா சொல்லுங்கள், இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு. இந்த தூண் பக்கத்தில் ஒரு செடியை நவுத்திட்டேன். அதுக்கு தூணில் அப்படியே படர்ற மாதிரி கட்டி விட்டுட்டேன். வெத்தலை கொடிக்கும் ஒரு இது கட்டி விட்டேன். இது நடுவில் மாட்டிக்கிச்சு. இது தூக்கி அந்த பக்கம் வச்சாலும் கீழே விழுந்துருவாங்க. அடியிலேருந்து மண்ணோடு விழுந்துருமோ என்னமோ அப்படின்றது ஒரு பயமாக இருக்குது எங்களுக்கு. செடி வீணாக போய்டுமோன்னு கொஞ்சம் யோசித்து தான் அதை செய்யணும். அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் யாராவது பார்க்குறவங்களுக்கு எப்படி அதை செய்யலாம் அப்படின்றது ஒரு ஐடியா கொடுங்க எங்களுக்கு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வெண்டைக்காய் திரும்ப தழுத்து வருதுங்க. நல்லா துளுத்து வருது. 2 செடிக்கு மண் கொட்டி வச்சோம். இன்னும் 2 செடி வைக்க முடியல, உடம்பு முடியாததுனால. சரி பாப்பா, நாளைக்கு அந்த ஹெல்ப்புக்கு வர பொண்ணை கொஞ்சம் மண் கேட்டிருக்கேன், எடுத்துகிட்டு தரேன்ருக்கா. அதை போட்டோன்னா கொஞ்சம் 2 செடி வச்சுட்டோன்னா முடிஞ்சது வேலை. அடுத்தது பார்த்திங்கன்னா டிமார்ட்டுக்கு கிருத்திகா போயிட்டு வந்தான்னு சொன்னேன் இல்லையா. அன்றைக்கி போயிட்டு பார்த்திங்கன்னா பொட்டுக்கல்ல ஒரு 2 கிலோ. அடுத்தது இந்த மாதிரி ஐஎஸ் வெத்தல்னு வாங்குவோம் நாங்கள். அதில் பார்த்திங்க அப்படின்னா ஆயிலுங்க. இந்த வெளியில் வறுத்தது வாங்க மாட்டேன் எப்போவுமே. அதனால் வீட்டில் குழந்தைங்களுக்கு வறுத்து கொடுப்பேன். இதை நான் வறுத்து கொடுக்கறதுனால பார்த்திங்கன்னா அந்த ஐஎஸ் வெத்தல் தான் வாங்கி வீட்டிலே வறுத்து கொடுப்போங்க. எப்போவுமே கைவசம் அவள் கண்டிப்பாக 1 கிலோ வாங்கிடுவோங்க மாதம். உப்புமா செய்கிறதுக்கு, பகோடா செய்கிறதுக்கு. அவள் பகோடாலாம் நம்ம இதில் போட்டிருப்பேன் நான் சேனலில். பார்க்காதவங்க பாருங்கள் போய். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மைக்ரோ கிளாத்து. இது 3 மாதத்துக்கு ஒரு தடவை நாங்கள் வாங்குவோம். இது எதுனா கிரைண்டர் துடைக்கிறதுக்கு, ஃப்ரிட்ஜு துடைக்க, வாஷிங் மிஷின் துடைக்க, இதுக்கெல்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கேஸ் இந்த கீழே துடைக்காமல் கேஸ் அடுப்பு மட்டும் துடைக்கிறதுக்கு இது மாதிரிலாம் இதை யூஸ் பண்ணலாங்க. நம்ம வாஷ் பண்ணி போட்டோம் அப்படின்னா இது கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா நிறைய நாள் வரும். ஒரு 3 மந்த் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ரொம்ப அழுக்காகிடுச்சுன்னா வேண்டான்ட்டு வேறு வாங்கிடுவோம். அந்த மாதிரி ஹார்லிக்ஸ் குழந்தைகளுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா கோதுமை ரவை, இதெல்லாம் தான் வாங்கினோம். அரிசி மாவு கைவசம் இருந்தால் ரொம்ப நல்லது. ஏதாவது ஒரு திடீர்னு குழந்தைங்க ஒரு ஸ்நாக்ஸ் கேட்டாங்க அப்படின்னா ஒரு பஜ்ஜி போட்டு கொடுக்க இருக்கும். கடல மாவு ஒரு 1/2 கிலோ, அரிசி மாவு, அப்பளம். இந்த ஸ்பூனெல்லாம் ரொம்ப துருப்பிடிச்ச மாதிரி ஆகிடுது. அதனால் செட் ஆஃப் 10 இருந்ததுங்க அதில். அதனால் அந்த ஸ்பூன்ஸ் வாங்கினோம் தான் அது. அப்புறம் பார்த்திங்கன்னா கடுகு எப்படி பார்த்தாலும் ஒரு 1/2 கிலோ இருக்குங்க. அந்த கடுகு 1/2 கிலோ. இது எப்படி 2 மாதம் வந்துடும் எங்களுக்கு. அதனால் இந்த கடுகு வாங்கியிருக்கா. அடுத்தது இது சேமியா. இந்த சேமியா பார்த்திங்க அப்படின்னா இது ரோஸ்டட் சேமியா தான். அர்ச்சனுக்கு உப்புமா பண்ணி காலையில் கொஞ்சம் எடுத்திருக்கா. மிச்ச சேமியா இது இருக்குது. அடுத்தது தீபம் விளக்கேற்றும் எண்ணெய். ஏற்கனவே பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் வாங்கிட்டு இருந்தோம் நாங்கள். அப்புறம் எல்லோரும் சொன்னாங்க 5 எண்ணெய் கலந்து இது நல்லா இருக்குங்க தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், வாசனையாக இருக்குது, ஒரு பாசிட்டிவ் கொடுக்குது வீட்டுக்கு அப்படின்னாங்க. சரின்ட்டு அது மாதிரி அது வாங்குறது. அது வாங்கினா ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப ஸ்மெல்லிங் நல்லா இருக்கிறதுக்கு. இது பெருங்காயம், இட்லி அரிசி, அப்புறம் மாமாயத்தோடது அந்த இது கடலைப்பருப்பு. இந்த பார்த்திங்க அப்படின்னா இந்த இதில் பெருங்காயத்தில் 20% இப்போ எக்ஸ்ட்ரா தரோம். இது பார்த்திங்க அப்படின்னா 100 கிராமுக்கு மேலே 20% எக்ஸ்ட்ரா. அடுத்தது மாமா எடுத்த ஃபேஸ் வாஷ் வாங்குவோம். கிருத்திகா யூஸ் பண்ணுவோம். இது அடிக்கடி ஃபேஸ் ஒரு மாதிரி டல்லாக இருந்ததுன்னா அடிக்கடி டெய்லியுமே காலையில் ஒரு தடவை சாயங்காலம் ஒரு தடவை யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணோம்னா இது ரைஸோட இதுக்கு எதோ கலந்துருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நேச்சுரலாக இருக்கிறதுனால இது வாங்குவா. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நான் இதெல்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாதுங்க. நான் வயசான இதெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்லாம் கிடையாதுங்க. நல்லா தாராளமாக யூஸ் பண்ணலாம், நல்லா இருக்கலாம். அதனால அதாவது என்னென்னா இளமையும் முதுமையும் ஒன்று தான் எனக்கு பொறுத்தவரையிலும். நல்லா ஆக்டிவாக இருக்கணும் நம்ம, அவ்வளோதான். இதெல்லாம் போட்டோன்னா இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவ் எனர்ஜி வரும் உடம்புல, கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும். ஆனால் எனக்கு என்னென்னா இந்த இதுவும் மஞ்சள் பொடியும் பைத்தமாகவும் அப்படியே போட்டு குளிச்சே பழக்கமாகிட்டேன் இருக்குது. அதனால் அதுதான் யூஸ் பண்ணுவேன் நான். இந்த சுகர் 5 கிலோ இதெல்லாம் வாங்கியாச்சு. இது ஜீரகம்லாம் நிறைய ஒரு இது மாதிரி வாங்கினோன்னா ஒரு 3 மாதத்துக்கு மேலே வரும் எங்களுக்கு. ரவை 2 கிலோ. இதில் டிமார்ட் சாமான்.
அடுத்து வந்து பிக் பாஸ்கெட்டில் வந்து ஆயில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டே இருக்கணுங்க. எப்போ பார்த்துட்டே இருக்கணும் ஆன்லைனில். அது பார்க்க எங்களுக்கு டைம் இல்லை. எப்போயாவது ஒரு சமயம் இந்த மாதிரி பார்த்தோம்னா கொஞ்சம் விலை கம்மியாக இருந்ததுன்ட்டு ஒரு 3 கவர் போட்டிருந்தோம். அதுவும் காலையில் 6 மணிக்குள்ளே நம்ம வந்து ஆர்டர் போட்டோம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்தில் வீட்டில் கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க, டெலிவரி பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி இருந்தது. கோல்டு வின்னர் 3 போட்டிருந்தா 1 எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், 2 இருக்குது மிச்சம். அப்புறம் தீர்ந்ததுக்கப்புறம் எண்ணெய் மட்டும் நடுவில் வாங்க வேண்டியதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பாக்கெட்டு. இதுவும் பார்த்திங்க அப்படின்னா தனியா இது போட்டிருக்கு. பாசிப்பருப்பும் 1 கிலோ கிட்ட கண்டிப்பாக ஆகிடும் எங்களுக்கு. இதெல்லாம் தான் இன்றைக்கி வந்து டிமார்ட்டில் போய் வாங்கிட்டு வந்தால் இன்னும் வந்து இது டேட்ஸு எதுவுமே வந்து பிரித்து கொட்ட முடியலைங்க. உடம்பு முடியாததுனால எக்ஸ்ட்ரா எந்த வேலையும் பார்க்க முடியல. ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பேன். ஆனால் வந்து ஃபீவர்லாம் விட்டு போச்சு, யூரினரி இன்ஃபெக்ஷனும் குறைஞ்சிருக்கு. ஆனால் வந்து என்னென்னா உடம்பு இந்த டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறதுனால அது சோர்வாக இருக்குது. ரொம்ப ஒரு 5 டேஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சோர்வாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஐயர் வத்தல்னு எங்கள் ஹஸ்பண்டுக்கு கொடுப்பேன். இது என்னடானா கேழ்வரகுல செஞ்சுருப்பாங்க, ராகியில். நல்லாயிருக்குங்க. இது வந்து அவருக்கு வந்து வறுத்து கொடுப்பேன் எப்போயாவது. அதனால் அது ஒரு பாக்கெட்டை தீர்த்து போச்சுன்னு வாங்கிட்டு வந்துட்டா. இதெல்லாம் தான் இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா டிஃபன் வந்து சேமியா அர்ஷன் கேட்டான், ஸ்கூலுக்கு வேணும் அப்படின்ட்டு. அதனால் சேமியா செஞ்சு கொடுத்தது. ரசம் வச்சுருக்கா. அடுத்தது இது பார்த்திங்க அப்படின்னா வெண்பொங்கல். எங்களுக்கெல்லாம் வெண்பொங்கல் நல்லா கமகமன்னு ரொம்ப நல்லா இந்த பெருமாள் கோவில் வெண்பொங்கல் மாதிரி இருந்ததுங்க, ரொம்ப சூப்பராக. நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா 1 டம்ளர் வந்து பச்சரிசி, 3/4 டம்ளர் வந்து பாசிப்பருப்பு போட்டுருவேன். போட்டு நல்லா களைஞ்சிட்டு உப்பை போட்டு குக்கரில் ஒரு 6 சவுண்டு விட்டு எடுத்துகிட்டு தாளிப்புக்கு பார்த்திங்க அப்படின்னா நெய் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றி அதில் வந்து மிளகு, ஜீரகம், பெருங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் தாளித்து அதில் கொட்டிடுவேன். வேணும் அப்படின்னா முந்திரி பருப்பு போட்டுக்கலாம், வேண்டாம் இல்லை. நான் இந்த முந்திரி பருப்பு கூட இன்றைக்கி போடல. ஆனால் அந்த பொங்கல் அவ்வளோ டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இதுதான் இன்றைக்கி. சாம்பார் வச்சுருக்கா, வெண்டைக்காய் போட்டு இன்றைக்கி சாம்பார். அப்புறம் வந்து அர்ஷனுக்கு ஏதோ வந்து டால் மாதிரி ஒன்று பண்ணியிருந்தா. அது ஒன்று இந்த பட்டை, சோம்பு இதெல்லாம் போட்டு உருளைக்கிழங்கு இது காய்கறி 2 3 போட்டு பண்ணியிருந்தா. அந்த டால் வேறு இருந்தது, அதையும் தொட்டு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு இன்றைக்கி. வெண்பொங்கலுக்கு இந்த டாலும் அந்த சாம்பாருமே ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் பண்ணியிருந்தா. சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் ஆல்ரெடி நான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ரொம்ப நல்லா இருக்குங்க அது. எல்லோரும் சேப்பங்கிழங்கு வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் குழப்பம் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். மழை பெஞ்சதுனால துணியெல்லாம் கொண்டு வந்து உள்ளுக்குள்ளே சேரில் போட்டிருக்கேன் பாருங்கள். இன்னும் அதை மடிக்க முடியல என்னால். எப்போ ஈவினிங் மடிக்க போகிறேன்னா எப்போ மடிக்க போகிறேன்னு தெரியல. மழையினால் இந்த மாதிரி பிரச்சனை எங்களுக்கு. இதுதான் இன்றைக்கி சமையல். சரி, ஈவினிங்கில் பார்த்திங்க அப்படின்னா எல்லோரும் வந்து எப்போவுமே எங்கள் ஹஸ்பண்டுக்கு இந்த ப்ரோட்டீன் அதிகமாகணும் அப்படின்ட்டு இருக்காங்க. அந்த கேன்சர் ஆப்ரேஷன் ஆனதுனால 2 வருஷம் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து இப்போ வந்து நல்லா இருக்கார். முன்னாடி வந்து டெய்லி கொடுக்க சொன்னாங்க. இப்போ வாரத்தில் வந்து ஒரு 3 நாளைக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஈவினிங் டைமில் ஏதாவது ஒரு சுண்டலுங்க பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாங்க. அதனால் இன்றைக்கி வந்து என்ன பண்ணேன், நிலக்கடலை ஊற வச்சு அதை வந்து கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு தாளித்து குக்கரில் ஒரு 4-5 சவுண்டு விட்டேங்க. நிலக்கடலைக்கு விட்டுட்டு அதை வந்து தாளித்து உப்பு போட்டு அப்படியே இறக்கினேன். காரம் கூட போடலை, உப்பு, பெருங்காயம், அவ்வளோதான். ரொம்ப சூப்பராக நல்லா இருந்தது. எல்லோரும் ஆளுக்கு ஒரு கப்பு சும்மா லைட்டாக சாப்பிட்டுட்டு டீ சாப்பிட்டோன்னா கொஞ்சம் வயிறு கொஞ்சம் நல்லா ஃபில்லிங்காக இருக்க மாதிரி இருக்கும். ஒரு 8 மணி 8:30 மணிக்கு சாப்பிட்டா சரியாக இருக்கும் அப்படின்றதுக்கோசரம் இன்றைக்கி இதுதான் எங்கள் வீட்டில் வந்து டெய்லி ரொட்டீன் வந்து இது சமையல். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பாய்.